என்னப்பா எலெக்ஷன் வரப்போகுது? ஆமா ஆமா. ஏதோ நாமினேஷன் தாக்கல் பண்ணியிருக்கணும். நாமினேஷன் தாக்கல் போட்டேங்க. ரைட்டு, வாழ்த்துக்கள். ஜெயிச்சு வாங்க, ஊருக்கு நல்ல விஷயங்க. ரைட். சொல்லியும் அந்த மனுஷன் பேச்ச கேட்காம நாமினேஷன் பண்ண போயிருக்காப்ல. வரட்டும், நீ பாத்துக்கிறேன். நல்லவான்ப்பா. ஆமா, ஊருக்கு நல்லவரா இருக்காரு மாமா. ஆனா வீட்டுக்கு நல்லவரா இல்லையா மாமா? ஒரே வெயிலப்பா, கரண்ட் வர இல்லையா? ஏய், ஒரு மோர் கொடுப்பா. முகரைக்கு மோர் ஒரு கேடு. நாமினேஷன் தாக்கல் பண்ணியாச்சோ? நாமினேஷன் பண்ணியாச்சு. மைத்த புடிங்கியாச்சு. இப்போதான் அவன் வீட்டுக்குள்ள போயிருக்கேன். ஏய், கச்சேரி கால கிழிக்குதா? போன வாட்டி கவுன்சிலரா இருந்து எனக்கு பிடுங்கின கூட சேர்ந்த அந்த வசந்தி புருஷன் ஓட்ட சைக்கிள்ல போயிட்டு இருந்தவன் இப்ப கார்ல போயிட்டு இருக்கான். பசங்களை இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வச்சிருக்கான். நீ என்ன செஞ்சிருக்க? ஓட்டு வீட்டுல இருந்தவன் இன்னைக்கு மாடி வீடு கட்டிட்டான். நீ இந்த ஓட்ட வண்டியில தான் இன்னும் போற. பிள்ளைங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்க வைக்கிற. இந்த ஓட்ட வீட்டுல தான் இருக்கும். அதுவும் நீ சம்பாரிச்சது இல்ல, உங்க அப்பா சம்பாரிச்சது. இங்க பாரு, மரியாதையா நாமினேஷனை வாபஸ் வாங்கிட்டு வர்ற. அப்படி வரல, நானும் பிள்ளைங்களும் எங்கேயாச்சும் போயிருவோம். அப்புறம் சோத்துக்கு பிச்சை தான் எடுக்கணும். என்னாச்சு? ராஜா இன்ஜினியர் சார் ரோடு பட்டா கமிஷன் காசு 1 லட்ச ரூபா கொடுக்க சொன்னார். சரிப்பா. ஏய், மாறிட்டேன். காமராஜரும் கக்கன் மாதிரி வாழலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த சமுதாயம் என்னை வாழ விடல. அதனால மாறிட்டேன். உனக்காக மாறிட்டேன், இந்த சமுதாயத்துக்காக நான் மாறிட்டேன். முழு அந்த அரசியல்வாதியாகவும் ஆயிட்டேன். இந்தா, இதுல 1 லட்ச ரூபா கமிஷன் பணம் இருக்கு, வச்சுக்கோ. இப்போதாயா நீ என் புருஷன். மீன் குழம்பு வைக்கட்டுமா?